உண்மை இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கிலும். அநேகர் ஜபிக்கிறாங்க. ஆனா இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம் இதுல வசனத்துல இருக்கு. என்னன்னா, நம்ம ஜெபிக்கிற என் கடவுளை என் ஜெபத்தை ஆர்டர் கேட்க மாட்டாரா? அவங்க ஜெபத்தை கேட்டாரு, இவரு ஜெபத்தை கேட்டாரு, அவங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்காரு, எனக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு எல்லாருக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது. இங்க எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஏக்கம் இருக்குது? தைரியமா தூக்குங்க, ஒன்னும் தப்பு இல்லை. ஆமா, நம்ம மனசுல இருக்க ஒரு ஆதங்கம், ஒரு ஏக்கம், ஒரு விருப்பம், அதை கடவுள் நிறைவேற்றணும்னு ஆசை, தப்பே கிடையாது. கண்டிப்பா கடவுள் நேசிக்கிறார் அப்படி நமக்கு இருக்குது. ஆனா இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? கடவுள் தேவன் வேணத்திலிருந்து பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிட்டு இருக்குதான். ஒரு சிசிடிவி கேமராவை போல அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவிட்டு இருக்குது. எதுக்கு உலாவுதுன்னா, தம்முடைய வல்லமை, சக்தி, அதை நான் யார் வாழ்க்கையில வெளிப்படுத்தலாம், யார் வாழ்க்கையிலாவது என் அற்புதத்தை நான் செய்யலாம் அப்படின்னு அவர் ஒரு மனுஷனை தேடிக்கிட்டு இருக்கிறாரா. இது கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன சந்தோஷம்னா, நம்ம இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், என் ஜெபத்தை கேட்ட மாட்டாரா அப்படின்னு நம்ம இருக்கிறோம். உண்மை என்னன்னா, தேவன் நான் யாருக்காவது என் வல்லமையை காட்டக்கூடாதா? யார் கிடைப்பா என் பவர் என்னன்னு காட்டுறதுக்கு, என் சக்தி என்னன்னு காட்டுறதுக்கு, என் அற்புதத்தை செய்து நிகழ்த்தி யார் வாழ்க்கையிலாவது நான் செய்யக்கூடாதான்னு அவர் ஒருத்தரை தேடிட்டு இருக்கிறாராம். இது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க? நல்லா இருக்குது. அப்ப அவர் ஒருத்தர் தேடிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாம் என்ன யோசிக்கலாம்? அந்த மனுஷன், அந்த ஒரு மனுஷனா நான் இருந்தா நல்லா இருக்குமே அப்படிதான்.